ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் தமிழ் கார்மிக் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எந்த வண்டி பார்க்க போகிறோம்னா ஃபோர்ட் ஃபிகோ டீசலு. இதில் என்ன ப்ராப்ளம்னாக்கா, நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த லைட் இருக்குது. இது என்ன ப்ராப்ளம்னாக்கா, கியர் பாக்ஸ், டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸ் இருக்குது, அதோட வார்னிங் லைட் தான். இது என்ன கம்ப்ளைண்ட் நம்ம எப்படி வந்து அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரிலே ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ரிலே இருக்காங்க, அந்த ரிலே நம்ம ஃப்ரூஸ் போட்டால் அந்த ரிலே ஃப்ரூஸ் போடணும். நம்ம வண்டி கரெக்டாக அந்த லைட் எரியாது. இது வந்தால் என்ன ஃபால்ட் ஆகுனாக்கா, நம்ம பிக்கப் ரொம்ப லோவாக இருக்கும், ரொம்ப சுத்தமாக பிக்கப்பே இருக்காது. அந்த அளவுக்கு அது மோசமாக இருக்கும். அந்த ரிலே நான் பாருங்கள், அந்த ரிலே எப்படி நான் இப்போ நம்மக்கிட்டே இருக்குது, நம்மக்கிட்ட ரிலே இருக்குது. அதனால் அந்த ரிலே நான் போடுறேன். ஆல்ரெடி இந்த கம்ப்ளைண்ட் இது வண்டியில் வரல. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது இந்த லைட் எரிஞ்சால் இந்த கம்ப்ளைண்ட் தான் அப்படின்றது நான் சொல்கிறேன். இந்த ரிலே நான் மாற்றி போடுறேன் பாருங்கள். அந்த ப்ரௌன் கலர் இருக்கிறது மேலேயும், அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது கிரே கலரில் இருக்கிறது இந்த இடத்துல ப்ரௌன் கலர் இடத்துலையும் நான் போடுறேன். அது போட்ட உடனே பாருங்கள், வண்டியில் அந்த லைட் எரியாது. பாருங்கள், இதில் 4 பின் தான் இருக்கும். இந்த ஃபியூஸ் 4 பின் தான் இருக்கும். அது இந்த சைடில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம், கீழே டவுனில். இதில் 5 பின்னு இருக்கும். ஒரு சின்ன பின் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த சின்ன பின்னை தான் நம்ம இதில் போடணும். அதுக்கு மேலே இருக்குது பாருங்கள், அது அந்த ஃபியூஸ் கலட்டினா அந்த ரிலேவையும் நான் போட்டு விட்டுறேன். இந்த ரிலே மறக்காமல் எல்லாம் போடுறோம். இது 4மே முக்கியமான ரிலே தான். நீங்கள் எதனா ஒன்று மாற்றி ஈத்தி சொருவி எதனா டேமேஜ் ஆகிடுச்சுனாலும் கஷ்டம். இதில் பாருங்கள், 5 பின்னு இருக்குது. ஒரு சின்ன பின் ஒன்று கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 5 பின்னு. இது 4த்தையுமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். இது பாருங்கள், இதுதான் இந்த இடத்துலேருந்து ஃபியூஸ் நான் மாற்றி போட்டு இந்த கம்ப்ளைண்ட் வந்தால் இதுதான், இந்த ரிலே தான் கம்ப்ளைண்ட் இருந்தால் நான் வீடியோ எடுத்திருக்கேன். இது ஃபேனுக்கு, அது டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸோடைய வார்னிங் லைட்டுக்கு. அது ஃபியூ ரிலே போயிடுச்சுனாக்கா உங்களுக்கு பிக்கப்பே இருக்காது. நீங்கள் வண்டி ஆக்சிலேட்டர் அழுத்தினாலும் பிக்கப்பே இருக்காது சுத்தமாக. பாருங்கள், நான் இப்போ வண்டியில் பண்ணிட்டு வண்டியை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி இதில் சவுண்ட் அந்த சிம்பிள் வரல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணால் கமெண்ட் பண்ணுங்கள்.